ஹலோ ஸ்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஈவெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆப்பில் வந்து ஈவெண்ட்ஸுங்கிறது இருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸை வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஈவெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்தந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ப்ரொமோஷனை டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ரொமோஷனில் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சாம்பிள் ப்ரொமோஷன். ஸோ இந்த ப்ரொமோஷனில் வந்து ரிவார்டுக்கான இதுவும் கொடுத்துருப்பேன். அண்ட் என்ன டாஸ்க் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு டாபிக்கு வந்து வி வில் ஹேவ் ப்ரொமோஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கிரியேட் ப்ரொமோஷன் நவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டைட்டிலு இதெல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க ப்ரொமோஷனை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அண்ட் எப்படி ரிவார்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ப்ரொமோட்டருக்குள்ளே போய்க்கணும். ஸோ ப்ரொமோட்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவிகே விஷுவல் மேனியா அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த ப்ரொமோஷனில் ஒரு ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் இது வந்து ஒரு சாம்பிளாக நான் வந்து காட்டலாம் அப்படிங்கிறக்காக இதை அப்படி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ இது ரிவார்டு வந்து ₹1000 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணதே. நான் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த ப்ரொமோஷனை வந்து ஸ்க்ராப் பண்ணி குப்பையில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பிளானாக தோணுச்சு அப்போ. இந்த ப்ரொமோஷன் லான்ச் பண்ணால் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ராங்காக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து எலெக்ஷனே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு காரணமாகவும் இந்த ப்ரொமோஷன் வந்து ஆக்சுவலாக லான்ச் ஆகலாம். ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணால் இப்போ யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் டிவிகேக்கு வந்து விசில் கோலம் போட சொன்னாங்க. ஸோ அந்த கோலத்தை வந்து இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து போட்டு 10K லைக்ஸ் யார் ஃபஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குற மாதிரி இது ஒரு பிளான். ஸோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கிற எல்லா இதுவும் இருக்கும். பட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து போல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து போல்ஸ் இருக்கும். அந்த போல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம். ஸோ எதுக்காக அந்த போல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இருந்து அந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இது ஏன் ரீடைரக்ட்டுங்கிறது என்ன கதை அப்படின்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ப்ரோமோ போஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு போஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்டர் இருக்க யூஆர்எல்லை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஈவெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு எப்படின்னா, உங்கள் போஸ்டரை வந்து உங்கள் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் லிங்க்கை டைரெக்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே வந்து இருக்கும். ஆட் திஸ் ப்ரோமோ அண்ட் எர்ன் ஃப்ரம் லைக்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் தான் அந்த QR கோடில் இருக்கும். ஸோ அந்த QR கோடை வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து போஸ்டராக டிசைன்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் லிங்காக ஷேர் பண்ணணும்னா இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க அந்த யூசர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. இந்த ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ரீடைரக்ட் ஆனாங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ டேரெக்டாக அந்த பேஜுக்கு போவீங்க. அந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷனில் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ப்ரொமோஷனோ அதுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கவுண்ட் வந்து நீங்கள் கொடுத்த கவுண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொமோஷனில் நீங்கள் வின்னர் அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ரிவார்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம், அந்த ரிவார்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? தட்ஸ் த ஓவரால் லாஜிக் ஆஃப் திஸ் ப்ரொமோஷன். ஸோ நீங்கள் இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இந்த போஸ்டரை வந்து இந்த இதை கிளிக் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து நான் இந்த இதில் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வரும்போது நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ காலுக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ரொமோஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ப்ரொமோஷனோ ஈவெண்ட்டோ ஏதாச்சும் நடந்ததுன்னா அதை பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ரிவார்டுக்காக பண்ணலைன்னா கூட உங்களை என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்கடா ஸ்டாப் பட்டனு? ஓ இதானா? சரிப்பா, நான் தான் டெவலப்பர். என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிலப்பா. ஒவ்வொன்றா